ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இப்போ காணும் பொங்கல் வருது. உங்களுக்கு ரொம்ப இயற்கையான அழகான சுற்றுலா தலத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயமாக பிளான் பண்ணலாம். இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுதான் ஞானமலையில் உள்ள முருகன் கோவில். இந்த இடம் அவ்வளோ நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இடம்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஞானமலை சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஷோலிங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். வாலாஜாலேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ண முடியும். நாங்கள் வாலாஜாலேருந்து போனோம். போகிறத அந்த இடம் பார்க்கணுமே, அந்த ரூட்டு அவ்வளோ இயற்கை காட்சிகளோட 2 பக்கம் வயல்வெளிகள். கொஞ்சம் தள்ளி போன உடனே அவ்வளோ பெரிய ஏரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரோடெல்லாமும் ரொம்ப நிசப்தமாக இருந்தது. ரொம்பவே நாங்கள் அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணோம். ஞானமலையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு பேர் ஸ்ரீ ஞானமலை சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இது அமைஞ்ச இடம் என்னென்னா, அந்த ஊருக்கு பேர் கோவிந்தச்சேரி குப்பம். இந்த இடம் போய் ரீச் பண்ண உடனேயே நல்லா ஒரு நுழைவு வாயில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அங்கேருந்து நாம் ஒரு 150 to 160 ஸ்டெப்ஸ் ஏறினா போகிறோம், கோவில் வந்துடும். ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஏறலாம். நம்ம படிகள்லாம் ஏறும்போதே அங்கே சுற்றி இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுண்டே ஏறலாம். அங்கே அந்த லேக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நேச்சுரல் ப்ரீஸ் அடிக்கிறது பாருங்கோ. அந்த இடத்த விட்டே நம்ம நகர மாட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்தா நம்ம ஏறி போவோம். நம்ம படி ஏறி போயிட்டுருக்கும்போதே வழியில் தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் ஞான சரஸ்வதி, அடுத்ததாக குரமகள் தழுவிய குமரனை, இந்த சுவாமியெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிகிட்டே போகலாம். போகிற வழியிலேயே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கே நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா அந்த இயற்கை சூழலெல்லாம் நல்லா ரசிக்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த இடம். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் முருகன் சன்னதி வந்துடும். அங்கே முருகன் ஞான பண்டித சுவாமியாக நமக்கு காட்சி கொடுக்குறார். அவர் வள்ளி தேவசேனா சமேதராக நமக்கு 4 கரங்களுடன் பிரம்மசாஸ்தா கோலத்தில் காட்சி கொடுக்குறார். ஒரு கரத்தில் ஜபமாலை, இன்னொரு கரத்தில் கமண்டலம், இன்னொரு கரத்தில் அபயமுத்திரை, இன்னொரு கரத்தை இடுப்பில் வச்சுட்டுருக்கார். ஞான பண்டிதரான முருகன் ஞானம் தேடி வருபவர்களுக்கு அபயக்கரம் நீட்டுகிறார். திருவண்ணாமலையில் அருணகிரிநாத பெருமானுக்கு கோவில் கோபுரத்துலேருந்து கீழே விழப்போகும்போது முருகன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து அவருக்கு தெய்வீக ஞானத்தையும் புகட்டுறார். இந்த தெய்வீக அருளிற்கு பிறகு அருணகிரிநாத பெருமான் நிறைய திருப்புகழ் பாடலாம் முருகப்பெருமான் மேலே எழுதுகிறார். இந்த ஞானமலையில் உள்ள ஞான பண்டித முருகப்பெருமானையும் அவர் தரிசிக்க வரார். இங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் மேலே 2 திருப்புகழ் பாட்டு பாடுறார். திருவண்ணாமலையில் எப்படி முருகன் அவருக்கு அருள் பாலித்தாரோ அதே மாதிரி இங்கேயும் தனக்கு காட்சி கிடைக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அவர் நினச்சா மாதிரியே முருகன் இவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து அருணகிரிநாத பெருமானுக்கு யோக அனுபூதி அளித்து தன்னோட பாதச்சுவடுகளையும் காட்டி அருள் பாலிக்கிறார். இந்த பாதச்சுவடுகளை இந்த கோவிலோட பின்புறம் நம்ம இப்பையும் பார்க்கலாம். முருகன் சன்னதிக்கு பின்னாடி சிவன் சன்னதி இருக்குது. சிவன் ஞானகிரீஸ்வரராக காட்சி கொடுக்குறார். அம்பாள் ஞான பூங்கோதை. இங்கேயே பாலை சித்தரோட ஜீவப்பீடம் இருக்குது. கோவிலில் தனியாக நவகிரக சன்னதியும் இருக்குது. இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த இடத்த நம்ம கட்டாயமாக ஒரு தடவையாக போய் பார்க்கலாம். நிச்சயமாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்படி ஒரு நேச்சர் பியூட்டி இருக்குது. அப்புறம் தெய்வீக தன்மை, அந்த முருகரோட பாதம்லாம் நமக்கு காட்சி கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கட்டாயமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி நிறையா ட்ராவல் விலாக்ஸு, ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக, ஸ்பெஷல் ரெசிபீஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.